அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் பிப்ரவரி 8 முதல் உண்டு. அதிலும் குறிப்பாக நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியமான நேரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பாக்கியஸ்தானமாகிய 9 வலம் வந்த வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக கர்மத்தில் நுழைந்திருக்கிறார். கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. ராசிக்கு சகாயமான 2 கிரக நிலைகளையும் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது தங்களது சப்தம பார்வையை சுகஸ்தானத்தின் மீது செலுத்துகின்றன. எனவே சுகஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாகவும் தித்திப்பாகவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பது உறுதியாக ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுப்பதற்கான சூழலை உருவாக்குகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராகவும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் வித்யாகாரகரான புதன் தன்னுடைய ஆளுமையை அதீதமாக செலுத்தக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு போன்ற திறமைகளை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பல துறைகளில் சாதனையும் விருதுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாகவும் உறுதியாகவும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக வித்யாகாரகரான புதன் அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அமரும் போது அவ்வளவு நன்மை கிடைக்காது. புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். தற்போது தொழில் ஸ்தானத்தை சனியுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு சுகஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை, குடும்ப வருமான உயர்வுக்கான வாய்ப்பை மிகவும் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப வருமானம் உயரும். வரவை விட செலவு கட்டுக்குள் வருவதோடு வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. தேவையற்ற விரயங்களை குறைப்பதற்கு மிக பெரிய அளவில் புதனின் பயிற்சியானது அமைய போகிறது. அது மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. கோபத்தை குறைத்து கொள்வதோடு மட்டுமல்லாது சாதுரியமாக நடந்து கொள்வதற்கான மிக சிறப்பான ஆற்றல் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புத்திர பாக்கியம், திருமணம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இல்லத்தில் பல்வேறு வகையான கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாக உங்களை தேடி வரும். உத்தியோகம் சார்ந்த
சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே உத்தியோகம் சார்ந்த பணிகள் அனைத்தும் சுமையாக இல்லாமல் உத்தியோகம் சார்ந்த சூழல் என்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே உற்சாகமும் உத்வேகமும் பணி சார்ந்த விஷயங்களில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் கிடைக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக புதிய வேலை வாய்ப்பு விரும்பியபடியே சாதகமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நேரமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே உணர்ச்சி வசப்படக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் போது நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக புதிய அதிரடியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் நிறைவான வெற்றி இந்த தருணத்தில் மிதுன ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காண்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்று வலம் வருவதால் தொழில் ஸ்தானத்தை புதன் சனி போன்ற கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சோர்வு நீங்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் வலுவாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக தடையென நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்துல தடைகளை தகர்த்தெறிந்து மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மறைந்து முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது. தேர்தல் வெற்றி உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைத்தபடியே வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி நிறைவாக உங்களை தேடி வரும். கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்பட்ட விரயங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கர்மத்தில் அமர்ந்திருப்பதால் கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. கல்வியில் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.